அனைவருக்கும் வணக்கம். இன்று எமது காணொளியில் சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவதாக தையிட்டி திஸ்ஸவிகாரை தொடர்பான ஒரு விடயம் தற்போது வெளியாகியுள்ளது. தையிட்டி திஸ்ஸவிகாரைக்குரிய தீர்வுக்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. இன்னும் சில தினங்களில் அதற்கான தீர்வு வழங்கப்படும் என பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தையிட்டி திஸ்ஸவிகாரை பிரச்சினை அனைவருக்கும் தெரிந்த விடயம். பொதுமக்களினுடைய காணியில் தையிட்டி திஸ்ஸவிகாரைக்கென ஒதுக்கப்பட்ட இடம் தவிர்ந்து மக்களுடைய காணிகள் அடாத்தாக கைப்பற்றப்பட்டு சட்டவிரோதமாக உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள பகுதியில் கொரோனா காலத்தில் சவேந்திர சில்வாவினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் சவேந்திர சில்வா தலைமை தாங்கி அந்த விகாரை கட்டப்பட்டு அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு கட்டப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து தற்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அந்த காணி உரிமையாளர்கள் இணைந்து ஒவ்வொரு போயா தினத்திலும் தம்முடைய எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். அது தொடர்பாக பலமட்ட கலந்துரையாடல்கள் இடம்பெற்று காணி உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள் வரும்போது தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்த வண்ணம் இருந்த போதிலும் தொடர்ச்சியாக போயா தினங்களில் போராட்டங்கள், போலீசாரின் கடுபிடிகளுக்கு மத்தியிலும், நெருக்கடிகளுக்கு மத்தியிலும், அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்தது அனைவருக்கும் தெரிந்த விடயம். இந்த நிலையில் நீதியமைச்சர் ஹசன நாணயக்கார தலைமையில் விகாராதிபதியினுடைய தலைமையின் கீழும் நாகவிகாரையில் கூட்டங்கள் இடம்பெற்று குறிப்பாக இந்த தையிட்டி திஸ்ஸவிகாரையின் விகாராதிபதியும் அழைக்கப்பட்டு இந்த காணி உரிமையாளர்களும் அழைக்கப்பட்டு விடயம் தொடர்பாக சுமூகமாக தீர்க்கும் நடவடிக்கையை மேற்கொண்டனர். ஆனால் ஆட்சியாளர்களை பொறுத்தவரை, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பொறுத்தவரை எந்த கட்டடம் இடிக்க முடியாது. தமிழ் மக்களை பொறுத்தவரை இது ஒரு சட்டவிரோத கட்டடம். ஆனால் அவர்கள் பௌத்த ஆலயமாக நாங்கள் பார்க்கின்றோம். இதனை இடித்தால் தெற்கில் இனவாதம் மேலோங்கும் மற்றும் மத ரீதியான சண்டைகள் வலுப்பெறும் என அதற்கு இடமளிக்க மாட்டோம். எனவே மாற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ளவே அரசாங்கம் தம்முடைய முனைப்புகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக அந்த மாற்று நடவடிக்கைகள் என்று பார்க்கின்ற போது காணி உரிமையாளர்களுக்கு நஷ்ட ஈடு வழங்குதல் அல்லது அரச காணிகளை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தல், இந்த திஸ்ஸவிகாரை அமைந்துள்ள பகுதியை விடுத்து வேறு பகுதிகளில் உள்ள காணிகளை அவர்களுக்கு வழங்கும் நடவடிக்கையை மேற்கொள்வதாகவும், இனிவரும் காலங்களில் குறிப்பாக இப்போது ஒதுக்கப்பட்டுள்ள பகுதியை விட்டு வேறு மக்கள் காணிகள் எவற்றிலும் விகாரைக்குரிய கட்டுமானங்கள் இடம்பெறாது என்பதை உறுதிப்படுத்துவதுமாகவே இந்த அரசாங்கத்தினுடைய நகர்வு அமைந்துள்ளது. ஆனால் பொதுமக்கள், அந்த காணிகள் கைப்பற்றப்பட்டுள்ள மக்கள் தங்களுடைய காணிகள் தமக்கு வேண்டும், நீங்கள் திஸ்ஸவிகாரைக்குரிய காணிகளை எடுத்துக்கொண்டு தமது காணி உரிமைக்குரிய உரித்துடைய காணிகளை எம்மிடமே தந்து விடுங்கள், நீங்கள் திஸ்ஸவிகாரைக்கென ஒதுக்கப்பட்ட காணியில் கட்டிடங்கள் அது தொடர்பான மடாலயங்களை நீங்கள் நிறுவிக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் பொதுமக்கள், காணி இழந்தவர்கள் தம்முடைய கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். ஆனால் அரசாங்கம் தம்முடைய கோரிக்கையின் தன்னுடைய கோரிக்கையை செவிமடுக்கிறதே தவிர மக்களுடைய கோரிக்கையிலிருந்து புறம் தள்ளி அது இன ரீதியான மோதல், மத ரீதியான மோதலை ஏற்படுத்தும் என குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக திஸ்ஸவிகாரை அமைந்துள்ள பகுதியில் சிங்கள மக்கள் வாழ்விடமாக வெறுமே இல்லை. இராணுவம், போலீசார் மட்டுமே குறித்த பகுதிகளில் இருக்கின்றனர். அவர்களுடைய வழிபாட்டுக்காகவும் இதற்கெனவே ஒவ்வொரு போயா தினத்திலும் இருந்து தென்னிலங்கையிலிருந்து பேருந்துகளில் அழைத்து வரப்படுகின்ற பக்தர்களுமே இங்கு காணப்படுகிறார்கள். இது என்பது ஒரு எதிர்காலத்தில் நிச்சயமாக இது கைப்பற்றப்படுகின்ற ஒரு பௌத்த பூமியாக மாற்றுவதற்கான நடவடிக்கையும், வரைபடங்களில் மகாவம்சத்தின் அடிப்படையில் இவ்வாறான பௌத்த பரம்பரை உருவாக்கி அதனூடாக குடிப்பரம்பரை உருவாக்கும் செயற்பாடுகள் எவ்வாறு தமிழர் பகுதிகளில் கட்டமைக்கப்படுகின்றதோ அதற்கான ஒரு முனைப்பாகவே இது காணப்படுகின்றது. இந்த நிலையில் பிமல் ரத்நாயக்க கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக அவர் கருத்து தெரிவிக்கின்றார். இந்த தையிட்டி திஸ்ஸவிகாரை இவ்வளவு காலமாக இழுத்துச் செல்லப்படுகிறது, இது தொடர்பாக இந்த அரசாங்கம் எந்தவித தீர்வையும் முன்வைப்பதாக தெரியவில்லை என்ற கருத்தினை குறிப்பிடுகிறார். இதற்கு பிமல் ரத்நாயக்க பதில் வழங்குகின்ற போது கஜேந்திரகுமார் குறிப்பிடுவது போல, அதாவது கஜேந்திரகுமார் குறிப்பிட்டது மக்கள் குறிப்பிட்ட கருத்து, அதாவது இந்த கட்டடம் சட்டவிரோதமான கட்டடம், இது விகாரை என்று ஏற்றுக்கொள்ள முடியாது, இதை முற்றுமுழுதாக இடித்து அந்த விகாரைக்குரிய பகுதிகளில் அந்த விகாரை கட்டுமானங்கள் இடம்பெறுமே தவிர மக்கள் காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும், மக்கள் மக்கள் உரிமை கொண்டுள்ள காணி பத்திரங்கள் வைத்துள்ள அந்த காணிகள் அளக்கப்பட்டு அவை அவ்வாறு மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்து ஒருபோதும் செயற்படுத்த முடியாது என பிமல் ரத்நாயக்க குறிப்பிடுகிறார். அவ்வாறு அதனை செயல்படுத்தினால், திஸ்ஸவிகாரை இடிக்க முயன்றால் இங்கு தென்னிலங்கையில் மத கலவரம் உருவாகும், இது மீண்டும் இனக்கலவரம் 30 வருட யுத்தத்துக்கு பின்தள்ளும் என பிமல் ரத்நாயக்க குறிப்பிடுகிறார். எனவே தாங்கள் இது தொடர்பாக ஒரு ஆணைக்குழு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அது பல்வேறு தரப்பினருடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு தற்போது ஒரு பொதுவான முடிவுக்கு வருவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இன்னும் சில தினங்களில் அந்த அறிக்கை வெளியாகும். அதன் அடிப்படையில் திஸ்ஸவிகாரை பிரச்சினைக்கு நிரந்தரமான
அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவினை அறிவிப்பதாக குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அது அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. ஆட்சி அதிகாரம் தன்னுடைய சர்வாதிகார போக்கினை கொண்டதாக அந்த முடிவு அமையப் போகின்றது என்பதே அவருடைய கருத்தினூடாக புலப்படுகின்றது. தொடர்ச்சியாக மக்கள் போராடி வருகின்றனர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தொடர்ச்சியாக சில முடிவுகளில் சர்வாதிகாரமான போக்கினை செயற்படுத்துகிறது. ஆனால் இது ஒரு தரப்பினர் அது தீமையாகவும் முடியும். ஆனால் நன்மையான சர்வாதிகாரம் நாட்டை வலுப்படுத்தும், நாடு மங்குரோத்தடைந்துள்ள நிலையில் இது வலுப்படையும் என குறிப்பிடுகிறார்கள். ஆனால் பொருளாதார ரீதியாக இந்த சர்வாதிகார பலத்தை பயன்படுத்தாமல் தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் மீதே இந்த அதிகார பலத்தை பயன்படுத்துகிறார்கள். ஏனெனில் தம்முடைய இனத்தினுடைய பரம்பலை தக்க வைப்பது இதனுடைய நோக்கமாக காணப்படுகிறது. தையடி திஸ்ஸவிகாரையினுடைய முடிவு என்னவென்று பொறுத்திருந்துதான் பார்க்க. இப்பொழுது பூதாகரமாகியுள்ள இன்னும் ஒரு விடயம் ஜெனீவாவினுடைய பிரேரணை. ஜெனீவா பிரேரணை நிறைவேற்றப்படுகிறது ஐக்கிய நாடுகள் சபையில். இதன் போது இலங்கைக்கு எதிரான பிரேரணை நிறைவேற்றப்படுகிறது. 60-1 தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. இந்த தீர்மானத்தில் இலங்கை எவ்விதமான வாக்கெடு எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. அடியோடு நிராகரிப்பதாக எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. உள்ளக ரீதியான விசாரணையை தாங்கள் மேற்கொள்வதற்கான அணுகுமுறைகளை மேற்கொண்டு விட்டோம், அதனை நம்பிக்கையாக செயற்படுத்துவோம். பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் ஆகியவற்றின் செயற்பாடுகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது, வினைத்திறனாக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை ஆணைக்குழுவினால் முன்மொழியப்பட்ட முன்மொழிவுகள் அதனுள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவ்வாறான செயற்பாடுகள் மேற்கொள்வது உள்ளக ரீதியாகவே மேற்கொள்வோம். வெளியக பொறிமுறையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதன் அடிப்படையில் ஐநாவினுடைய அந்த பிரேரணையை நாங்கள் நிராகரிப்பதாக குறிப்பிட்ட போதிலும் தமக்கு ஆதரவாக இந்த நாடு வாக்கெடுப்பு கோரப்பட்ட போது அந்த வாக்கெடுப்பில் இலங்கை வாக்கெடுப்பு கோரவில்லை என்பது இப்போது தென்னிலங்கையில் பூதாகரமாகியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த வாக்கெடுப்பு கோராமல் விடுத்து இலங்கையை கௌரவத்தை இழிவுபடுத்தியுள்ளனர், இலங்கையை காட்டிக் கொடுத்துள்ளனர் என ஒரு தரப்பினரும், பல்வேறு மற்ற தரப்பினர், அரசாங்கத்துக்கு சார்பான தரப்பினர் அவ்வாறு இல்லை, முன்னைய அரசாங்கங்களே இந்த பொறுப்புக்கூறலுக்கு கொண்டு வந்தது, அது தொடர்பான விடயங்களையும் அவர்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு விளக்கம் அளித்துள்ளது. நாங்கள் ஏன் இந்த பிரேரணைக்கு வாக்கெடுப்புக்கு கோரவில்லை என்பதை அவர்கள் விளக்கம் அளித்துள்ளார்கள். வாக்கெடுப்புக்கு கோரினாலும் கோராமல் விட்டாலும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுவது என்பது உறுதியாகிவிட்டது. ஏனெனில் நமக்கு ஆதரவான நாடுகள் என்பது குறைந்துள்ளது. ஏற்கனவே திட்டமிட்டபடி மேற்கு ஐரோப்பா நாடுகள் மற்றும் அமெரிக்கா, இந்தியா போன்றவற்றினுடைய ஆதரவு தளங்கள் மற்றும் தமிழ் தரப்பினருடைய விடயங்கள் தொடர்பாக பிரஸ்தாபிக்கப்பட்டது. எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் அதை நிராகரித்து விட்டோம். இதய சுத்தியுடன் இலங்கை இதை நிராகரிப்பதாக தெரிவித்து விட்டோம். எனவே ஏனைய நாடுகள் வாக்களித்தாலும் மற்ற நாடுகளுடைய வாக்களிப்பின் அடிப்படையில் இலங்கை தோல்வியடையத்தான் போகின்றது என்ற அடிப்படையில் நாங்கள் வாக்களிப்பினை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டோம். வாக்களிப்பு இல்லாமலே இந்த முடிவு, வாக்களிப்பு நடந்தால் என்ன நடக்காட்டி என்ன, பிரேரணை நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானம், ஏனெனில் ஏனைய நாடுகளினுடைய ஆதரவு என்பது நமக்கு குறைவாக இருந்தது நிதர்சனம். ஆனால் நாங்கள் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை அறிவித்து விட்டோம். உள்ளக ரீதியில் விசாரணைகளை மேற்கொள்வோம் என்பதை தெளிவுபட தெரிவித்து விட்டோம். அந்த நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ளப் போகின்றோம் என்பதை ஐநா மனித உரிமை ஆணையாளரிடமும் கூறிவிட்டோம். ஐக்கிய நாடுகள் சபை பிரதிநிதிகளிடமும் அது தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டது. எனவே அந்த செயல்முறைகள் தான் முன்னெடுக்கப்பட போகின்றது. இந்த பிரேரணையின் ஆதரவு என்பது நமக்கு சில நாடுகள் ஆதரவளித்தது. எனவே அந்த ஆதரவின் அடிப்படையாகவே இருந்தது. இந்த ஐக்கிய நாடுகள் சபை பிரேரணை கொண்டு வரப்படுவதற்கு முக்கியமான காரணம், நாங்கள் ஜேவிபி தேசிய மக்கள் சக்தி சொன்னதை 2009 செய்திருந்தால் இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது. 2009 யுத்தம் மௌனிக்கப்படுகின்ற போது தேசிய மக்கள் சக்தி ஆகிய நாங்கள், ஜேவிபி ஆகிய நாங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு விடயத்தை தெரிவித்துள்ளோம். உள்ளக ரீதியாகவே உடனடியாக மனித உரிமை கண்காணிப்பு நடவடிக்கை ஒன்றை நிறுவி பொறுப்புக்கூறல் நல்லிணக்கம் தொடர்பான ஆணைக்குழு ஒன்றை உருவாக்கி உடனடி நடவடிக்கைகளை யுத்தம் தொடர்பாக மேற்கொள்ளுமாறு அப்போதே தெரிவித்திருந்தோம். ஆனால் அதனை கைவிட்டு இப்பொழுது நாங்கள் ஆட்சிக்கு வரும் வரை அந்த விடயம் பத்தி இந்த விடயம் கொண்டு வரப்பட்டு தற்பொழுது நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகும் இந்த விடயம் பேசப்படுகிறது. எனவே நிச்சயமாக இந்த ஆட்சியில் தொடர்பான முடிவு எட்டப்படும். இனி அடுத்த ஆட்சி முறைக்கோ அல்லது அடுத்த ஆட்சியாளர்களிடமோ இந்த விடயங்கள் தொடர்பாக கையளிக்கப்பட மாட்டாது. எனவே நாங்கள் இம்முறை உள்ளக ரீதியாக சுயாதீனமாக விசாரணையை மேற்கொள்ளப் போகின்றோம் என்ற அடிப்படையில் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஆனால் தென்னிலங்கையில் உதய கமன்பில, பிமல் வீரவன்ச, மொட்டு கட்சியினர் உட்பட மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மகாநாயக தேரர்கள் கூட இலங்கையை காட்டிக் கொடுக்கும் நடவடிக்கையை தேசிய மக்கள் சக்தி மேற்கொண்டுள்ளதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றனர். அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன்றைய தினம் அதிரடி நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டது. அது என்னவென்று பார்க்கின்ற போது அமைச்சரவை மாற்றம் ஒன்றை மேற்கொண்டது.
அந்த அடிப்படையில் இன்றைய தினம் சில அமைச்சர்களினுடைய பதவிகள் குறைக்கப்பட்டது, சில புதிய பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இதில் பேசுபொருளாக மாறிய விடயம் துறைமுகங்கள் அதிகாரம் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பிமல் ரத்நாயகவினுடைய துறைமுகம் அதிகாரங்கள் தொடர்பான அமைச்சு பதவி இன்னொருவரிடம் வழங்கப்பட்டு அவருடைய அமைச்சு பதவி குறைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்னராக இவர் பிமல் ரத்நாயகவினுடைய துறைமுகங்கள் தொடர்பான விவகாரங்களில் தொடர்ச்சியாக அவர் தொடர்பான அவதூறுகள் பரப்பப்பட்டதுடன் அவர் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் தெரிவித்த கருத்தை அவருக்கு எதிராக அமைந்தது. குறிப்பாக காங்கேசன்துறை துறைமுகங்கள் தொடர்பான அபிவிருத்தி செய்து எவ்வித பயனும் இல்லை, அது சர்வதேச ரீதியாக விஸ்தரிக்க முடியாத துறைமுகமாக உள்ளது, எனவே அதற்கு நிதி ஒதுக்கி எந்த தேவையும் நிதி ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற பொருட்பட சில கருத்துக்களை தெரிவித்தார். அதுடன் பல்வேறு துறைமுகங்கள் விருத்தி தொடர்பாகவும் அவர் சில முரண்பாடான கருத்துக்களை தெரிவித்து தொடர்ச்சியாக சர்ச்சைக்குள்ளான ஒருவராக இருந்தார். இந்த நிலையில் இந்த அமைச்சு பதவியிட மாற்றத்தின் போது அவருடைய அமைச்சுக்கள் குறைக்கப்பட்டுள்ளது என்பது பல்வேறு தரப்பினரும் இது தொடர்பான விவாத பொருளாக தற்போது மாறியுள்ளதுடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் குறிப்பாக அனுரவுக்கும் பிமல் ரத்நாயகவுக்கும் அல்ல உயர்மட்ட தேசிய மக்கள் சக்தியின் உயர்மட்ட உறுப்பினர்களுக்கும் பிமல் ரத்நாயகவுக்கும் இடையிலேயே உள்ளக முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளதா எனவும் பல்வேறு வகையான கேள்விக்கணைகள் தற்போது எழுந்துள்ளது. எனினும் தேசிய மக்கள் சக்தியினுடைய சார்பில் தற்போது பிரதி அமைச்சர் நீதி மற்றும் வழிகாட்டல் பிரதி அமைச்சராக உள்ளவர் இது தொடர்பாக பிமல் ரத்நாயகவினுடைய பதவி நீக்கப்படவில்லை, அவருடைய செயற்பாடுகள் இன்னும் கூர்மையானதாக ஆற்றப்படுவதாகவும் அத்துடன் அரசு அமைச்சு பதவிகளினுடைய வினைத்திறனான செயற்பாடுகளுக்காகவும் அவருடைய அமைச்சு குறைக்கப்பட்டுள்ளதை தவிர அது நீக்கப்படுவதற்கெல்லாம் அவரிடமிருந்து புடுங்குவதற்கான செயற்பாடுகளோ மேற்கொள்ளப்படவில்லை என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்போது உடனடியாக ஒரு கருத்தை பதிவிடுகிறது. ஆனால் எதிர்த்தரப்பினரும் பல்வேறு தரப்பினரும் பிமல் ரத்நாயகவினுடைய நீக்கம் அமைச்சு பதவி குறைப்பு என்பது அந்த அமைச்சு பதவிகள் அவரிடமிருந்து பறிக்கப்பட்டதாகவே குறிப்பிடுகின்றனர்.